ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஎம்கே அண்டா ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு ஓட்டு போடாம டிவிகேக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம். ஏன்னா இந்த டிஎம்கே தான் நம்மளெல்லாம் படிக்க வச்சுதான், நமக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்துச்சான். அப்புறம் யூஎஸ்ல கிரீன் கார்டு வாங்கி எல்லாரும் பெரிய பெரிய வேலையில இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்கள் வந்து உலகத்துல எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே காரணங்க தானா. இவனுங்க நம்மளை படிக்க வைக்கலன்னா நம்மளாம் படிச்சிருக்க மாட்டோமா? தமிழ்நாடே தற்கொலையா இருந்திருக்குமா? இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க கேட்டிருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க மோடிக்கு ஓட் போடலன்னா நீங்க ஒரு ஆன்டி இந்தியன், யூ ஆர் ஆன்டி இந்தியன், நீ ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் அப்படின்னு லேபிள் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த டெக்னிக்கெல்லாம் இப்போ இந்த அண்டாக்களும் சொம்புக்களும் யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடலன்னா நம்ம ஆன்டி தமிழனா, நீ தமிழனே கிடையாது, தமிழின துரோகிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. எவ்வா டிஎம்கேன்னா அவ்வளவு நல்லவனுங்களா என்ன? சரி, அதை விடுங்க. டெமோக்ரஸினா என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம். அதுதான் வந்து டெமோக்ரஸி. இப்போ இவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்க தற்கூரி, நீங்க வந்து புதுசா வந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க தற்கூரி, என்னெல்லாம் சொல்றானுங்க பாருங்க. உங்களை படிக்க வச்சது நாங்க சொன்னதை நீங்க கேட்கல, நீங்க ஒரு துரோகி ஆயிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறானுங்க. இதெல்லாம் என்ன என்ன மாதிரியான ஒரு பேச்சு? இந்த டிஎம்கே வந்து மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறானுங்கன்னே புரியலையே நமக்கு இல்ல. சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து துளி அளவு கூட உண்மை இல்லை. ஏன்னா நீங்க உங்க பையனையே படிக்க வைக்கலையே. கருணாநிதி ஸ்டாலின் என்ன படிச்சாரு, உதயநிதி என்ன படிச்சாரு, அவங்களுக்கே ஒண்ணும் தெரியலையே. இன்னும் வந்து உண்மையான தற்கொலை அவங்க தானே சுத்திட்டு இருக்காங்க. அதாவது எப்படி தற்கொலைன்னு இந்த ஸ்டாலின், உதயநிதி அப்புறம் அந்த கட்சியில இருக்கிற எல்லாரையும் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி, ஒரு பார்ட்டி ஒரு எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு மக்களோட ஓட்டு முக்கியமா, இல்லைன்னா எத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோங்கிறது முக்கியமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இவனுங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, 25 கட்சியோட கூட்டணி இருக்கு, நாங்க தான் வின்னு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கூட கூட்டணிக்கு ஆளே இல்ல, அவருக்கு எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ யார் தற்கொலை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் ஜெயிக்க போறாங்க. எத்தனை கட்சி கூட்டணி? நீங்க வந்து ஒரு 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சின்னு 234 கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட மக்கள் ஓட்டு போட்டாதானே உங்களால ஜெயிக்க முடியும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, தனியா நிக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, இல்ல ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தானே ஜெயிக்க போறாங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத நீங்க தற்கொலையா இல்ல மக்கள் தற்கொலையா? சொல்லுங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம கூட்டணி வச்சவெல்லாம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு இருமாப்போட நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இந்த டிஎம்கே காரங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல நீங்க வந்து ஜெயிச்சிருவோங்கிறது சொல்றதெல்லாம் இந்த கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்ஸ், இதை நம்பிதானா? இந்த மாதிரி ஏதாவது ஏமாத்து பண்ணி ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்புறம் மக்கள் கொடுக்குற ரியாக்ஷனும் அதுக்கு அவங்க எடுக்கிற ஆக்ஷனும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கங்க. சரி, இவங்க சொல்றாங்கல்ல, இவரை நான் படிக்க வச்சேன், அவரை நான் படிக்க வச்சேன்ட்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களோட சொந்த முயற்சியில ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு பெரிய ஆளாயிருக்காங்க. அவங்களோட சொந்த முயற்சியில படிச்சு பெரிய ஆளாயிருக்காங்க. படிக்க வச்சதால எல்லாம் பெரிய ஆளாகல, புரியுதா? இன்னொன்னு, இந்த ஸ்டாலினுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண தெரியுமா? கம்ப்யூட்டர் கத்து கொடுத்தேன், யூஎஸ்ல கிரீன் கார்டு வாங்கி கொடுத்தேன்லாம் சொல்றியாண்டா, ஸ்டாலினுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண தெரியுமா? இல்ல அதெல்லாம் கூட வேணாங்க, ஒரு மெயில் சொந்தமா டைப் பண்ணி அனுப்ப தெரியுமா? இது எதுவுமே தெரியாம இருக்கிற நீங்க எங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க. சரி, நான் உனக்கு சம்பளம் தரேன், நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையாரோட மைண்ட் செட். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்ல வந்து நாங்க ஸ்கூல் நடத்துறோம், நாங்க இது பண்றோங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க தான் ஏதோ பெரிய ஆள், நாங்கெல்லாம் உங்க அடிமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இனிமே எடுப்படாது. நாங்க வந்து அதுக்கெல்லாம் ரெடியும் கிடையாது. மக்கள், இளைஞர்கள் நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், டிஎம்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் இப்பவே நிறைய இடங்கள்ல நான் வந்து இந்த டிஎம்கேவோட சொம்புங்களும் அண்டாக்களும் கதறத பாக்குறேன். ஏய், இளவு வீட்டுல பொம்பளையும் கூட இப்படி அழ மாட்டாங்கடா, போங்கடா, போய் ஓரமா போய் அடுத்த வேலையை பாருங்கடா.